ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ரூஃப் காங்கிரீட் போடும்பொழுது என்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரூஃப் அதாவது தளம் போடும்பொழுது முக்கியமான பார்ட் அதுதான் பில்டிங்லேயே. ஏன்னா அதுதான் வந்து ஒரு பில்டிங்கோட ஃப்ரேமை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அது பண்ணும்பொழுது கவனிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் கிரவுண்ட். இது ஃபஸ்ட் ரூஃப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் ரூஃப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வைக்கும் பொழுது கீழே வந்து பழைய மெத்தடில் மண் வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் வச்சுட்ருக்கோம். ரீசெண்டாக அந்த ஷீட்டில் பெயிண்ட் மார்க் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மார்க்கிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது போக வந்து ஊஞ்சல் ஊக் அந்த ஸ்விங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான பாயிண்ட்ஸும் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மண் ஏதாவது வச்சுக்கலாம். பிரித்ததுக்கப்புறமா லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது தவிர்த்து வந்து கவர் பிளாக்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டான கவர் பிளாக்ஸ் இருக்கான்றதை என்ஷூர் பண்ணுங்கள். மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து கம்பி வந்து பலகையில் டச் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து கவர் பிளாக்ஸ் வச்சுக்கலாம். இதுதான் சைட்டோட கண்டிஷன். ஸோ சைட் எப்படி இருக்குது பார்க்குறீங்க. ரோடே வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து ஒரு சின்ன நேரோ ஸ்பேஸ், இது டெட் எண்ட் பிளாட். ஆக்சுவலி ஃபுல் ரோடு ஆக்குபை பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சஃபிஷியண்டான மண்ணும் ஜல்லியும் வந்து நம்ம வாங்கி எடுத்து வச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி காங்கிரீட் போடும்போது 2 மெத்தடில் வந்து நீங்கள் காங்கிரீட் போடலாம். ஒன்று வந்து வால்யூம் பேட்சிங், இன்னொன்று வந்து வெயிட் பேட்சிங் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த வெயிட் பேட்சிங்னா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காங்கிரீட் தேவை, அதாவது எவ்வளோ மண் தேவை, ஜல்லி தேவை, சிமெண்ட் தேவைன்றதை வந்து வெயிட் மூலமாக வந்து அளந்து போடுவோம். ஸோ சைட்டில் இது எங்கே வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது வந்து ஆர்எம்சி பிளான்ட், ரெடிமிக்ஸ் காங்கிரீட் சொல்லிட்டு சொல்கிறோம். பெரிய அந்த ஜல்லி மிஷினில் வருது பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க போட்டுட்டு வர பேட்ச் பிளான்ட் இருக்குது பாருங்கள். அங்கே யாரும் ஆளுங்கள்லாம் நம்ம அளந்து கொட்ட முடியாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அந்த இடங்களில் வெயிட் பேட்சிங் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ரேஷியோ தேவையோ அதை வெயிட்டில் கால்குலேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதுதான் ப்ராப்பராக இருக்கும், அக்யூரேட்னு வச்சுப்போம். இந்த சைட்டில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது மோஸ்ட்லி வந்து நம்ம சைட்டில் தான் இந்த மாதிரி தான் மேனுவல் மிக்சிங் தான் பண்ணுவோம். அன்லெஸ் சைட்டோட கண்டிஷன் இல்லை ரூஃபோட ஹைட்டை ரொம்ப டாலாக போகும்போது ஆர்எம்சி ப்ரிஃபர் பண்ணலாம். அது ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம எப்படி ப்ரிஃபர் பண்ணுறோன்றதுக்கு. இந்த மாதிரி மேனுவல் மிக்சிங் பண்ணும்பொழுது வால்யூம் பேட்சிங் ஃபாலோ பண்ணுவோம். வால்யூம் பேட்சிங்னா எவ்வளோ பாண்டு மண் தேவை, சிமெண்ட் தேவைன்னு, ஜல்லி தேவைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சிமெண்ட்டு தட்டு, இந்த பாண்டு இருக்குது பாருங்கள், தட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதில் அளந்து ப்ராப்பராக வந்து நம்ம கொட்டுவோம். ஸோ அதில் கொட்டும் பொழுது M20னா M20க்கான ரேஷியோ இருக்கணும். உதாரணத்துக்கு 1:1.5:3 கிரேடு இருக்குது அப்படின்னா பல்கேஜுக்காக 2ன்னு சொல்லி நம்ம சாண்ட் எடுத்துப்போம். அந்த ரேஷியோஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெல்லியோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெல்லி அண்ட் மண்ணை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம். கம்மி பண்ணுறது மூலமாக தப்பு கிடையாது. கிரேடு வந்து அதிகமாக தான் ஆகும். M20ன்ற இடத்துல M25 தான் ஆக போகுது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி வந்து காங்கிரீட் போடும்பொழுது நீங்கள் வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பாதியில் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா பாதியில் நிறுத்திட்டு போகக்கூடாது. ஒரு பீம் வரைக்குமாச்சும் அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும். ஸ்லாபில் பாதியில் நிறுத்தினீங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரீட் போடும்பொழுது நம்ம கவனம் மேலே மட்டும் இல்லாமல் கீழேயும் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த சென்ட்ரிங் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கணும். நீங்கள் மேலே பண்ணும்பொழுது கீழே இருக்க இந்த ப்ராப்ஸ், முட்டுன்னு சொல்கிறோம், முட்டு ஜாக்கின்னு சொல்கிறோம் ப்ராப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. உருளாமல் இருக்கணும். சஃபிஷியண்ட்டாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாக்ஸ் ப்ராப்ஸ் எல்லாம் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட்ரிங் ஆக்டிவிட்டிலே நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் ஷீட் ரோல் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபுல் வந்து ப்ளைவுட் சென்ட்ரிங் கூட பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வேரி ஆக போகுது. இதுதான் அதில் இருக்க விஷயங்கள். உங்கள் ரூஃப் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கவனித்து பண்ணுங்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். ஓகே, ரூஃப் காங்கிரீட் போட்டாச்சு. இதை எப்படி வந்து நாளைக்கு க்யூரிங் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோன்ற அடுத்த ப்ரொசீஜரை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப்பில் வந்து நான் கண்டினியூஸாக கொடுக்குறேன். சிவில் ரிலேட்டட் கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.